ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோயா கீமா பராத்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும், நல்ல பஞ்சு மாதிரி. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு சோயா, இதை வந்து கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஊற விட்டுறலாம். இது ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல செமி சாஃப்ட் டோவை நம்ம வந்து கொண்டு வரணும். நார்மலாக சப்பாத்திக்கு மாவு எந்த மாதிரி பிசைவீங்களோ அதே மாதிரி நல்லா கெட்டியெல்லாம் பிசைஞ்சிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அந்த டைமில் நம்ம கீமா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக சோயாவை இந்த தண்ணியிலேருந்து நல்லா இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா போட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் துருவி போட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சோயா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலும் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. நல்லா சூடாக நம்மளுக்கு சோயா கீமா வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம பராத்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம அந்த ரெடி பண்ண கீமா அதை உள்ளே வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணிவிட்டு இதை வந்து ரவுண்டாக எடுங்க. ரவுண்டாக எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எந்த மாதிரி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப போட்டு தேய்ச்சிட வேணால் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தவாயில் எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப சூடாக டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.